தமிழர்களுக்கு வணக்கம். சரிகமபா மேடையில் ரெட்ரோ ரவுண்ட் சுற்று போட்டியில் பாடி அசத்திய போட்டியாளர்கள். பிரபல தொலைக்காட்சியில் இடம்பெற்று வருகின்ற சரிகமபா சீசன் 4 நிகழ்ச்சி எல்லோருமே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அதில் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு காரணம் எங்களுடைய இலங்கையிலுமிருந்து பலர் சென்று அங்கு தங்களுடைய திறமைகளை காட்டி வருகின்றதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதன் பட்டியலில் ஒவ்வொரு வாரமும் இறுதி நாட்களான சனி ஞாயிறில் இடம்பெறுகின்ற சுற்று போட்டியில் போட்டியாளர்கள் நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய பாடல் திறமைகளை வெளிக்காட்டி கொண்டு வருகின்றார்கள். எந்த போட்டியாளர் வெற்றி பெறுவார் என்ற அளவிற்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் சிறப்பாக பாடி வருகின்றார்கள். அதன் வரிசையில் தான் சென்ற சனி ஞாயிறு மற்றும் அதற்கு முன்னதாக வார இறுதியில் சரிகமபா பாடலில் ரெட்ரோ ரவுண்ட் சுற்று போட்டி சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. இதில் 80களில் அதிகமாக உச்சத்தை தொட்ட பாடல்களை தெரிவு செய்து போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் மேடையில் பாடி நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என பலரையும் வியக்க வைத்து வருகின்றார்கள். அந்த வரிசையில் தான் சென்ற வார இறுதியில் விஜய் என்ற போட்டியாளர் தெரிவு செய்து மேடையில் பாடிய பாடலுக்கு அவருக்கு கோல்டன் சவர் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் 80களில் மிகவும் உச்சத்தை தொட்ட பாடலாக இருந்ததுதான் அடியை மனம் நில்லென்றால் நிக்காதடி என்ற பாடல். அந்த பாடலுக்கு மிகவும் அருமையாக அந்த பாடலினை அவர் தெரிவு செய்து அந்த மேடையில் பாடியிருந்தார். அங்கு நடுவர்கள், போட்டியாளர்கள், பார்வையாளர்கள் என குதூகலமாக இருந்த காணொளிகளும் வைரலாகி வந்தது. அது மட்டுமல்லாது நடுவர்களாக இருந்த சீனிவாசன் மற்றும் விஜய் பிரகாஷ், சைந்தவி ஆகியோரும் அவர்கள் பாடிய பாடலுக்கு பாராட்டுகளையும் வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாது சீனிவாசர் கூறுகையில், உங்களுடைய பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. உங்களுடைய குரல் வளம் மட்டுமல்லாது அங்கங்கு தடங்கள் ஏற்படும் பொழுதும் அதனை அவர் பொருட்படுத்தாத புதிதாக ஒரு ராகத்தில் கொண்டு சென்றுள்ளதாக பாராட்டியிருந்தார். அதற்காகவே அவருக்கு கோல்டன் சவர் வழங்கப்பட்டு அர்ச்சனா அவர்களும் ஆடியிருந்தார். இதன் பின்னதாக ரெட்ரோ ரவுண்ட் சுற்று போட்டியில் பாலமுருகன் மற்றும் வீரபாண்டியன் இருவரையுமே எல்லோருக்குமே தெரியும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய இசை பயணம் தொடர்பாக பல தகவல்களை அந்த மேடையில் பகிர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது வீரபாண்டியன் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து வந்திருந்தார். அவருக்கான சொந்த ஆட்டோவினையும் சரிகமபா மேடையில் இருந்து வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது அவர் சீசன் 3 ஃபைனல் லிஸ்டில் பங்கு பற்றிய ராகவினி என்ற போட்டியாளருடன் சேர்ந்து வீரபாண்டியன் பாடலை பாடியிருந்தார். அப்பொழுது அவருடைய பாடலில் அங்கங்கே சில தடங்கல்கள் வந்த பொழுதும் நடுவர்கள் அவருக்கு கூறியிருந்தார், உங்களுடைய பாடல் மிகவும் அருமையாக இருந்தது, இருப்பினும் அங்கங்கு நீங்கள் மறப்பதற்கான காரணம் என்ன என்று வினாவிய பொழுதும் பலர் அவருக்கு சொன்னார்கள், நீங்கள் அப்படி பாடலை மறப்பவரே கிடையாதே, பாடலில் எவ்வளவு திறமை பெற்றவர்கள் என்று அவரை பாராட்டி இருந்தார்கள். இருப்பினும் அவருக்கு ஒரு கவலையான சுற்றாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது எல்லோருக்குமே தெரியும், பாலமுருகனை வயது வந்த பொழுதும் தன்னுடைய பாடலை தற்பொழுது சரிகமபா மேடையில் நிரூபித்து காட்டி வருகின்ற தன்னுடைய குரல் வளத்தினை. அப்படியான ஒருவர் தான் தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பாலமுருகன் ரெட்ரோ ரவுண்ட் சுற்று போட்டியில் தெரிவு செய்த பாடல் பாக்யராஜா நடித்த தாவணி கண்ணம்மா என்ற படத்தில் இருந்து இளையராஜா இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சைலஜா பாடிய பாடலான ஒரு நாயகன் உருவாகின்றான் என்ற பாடலை தெரிவு செய்து பாலமுருகன் வேறொரு கெட்டப்பில் வந்து அந்த மேடையில் பாடலை பாடியிருந்தார். அனைவருமே வியந்து பார்த்தார்கள், பாலமுருகன் தானா இவர் என்று. வேட்டி ஷர்ட்டோடு வந்தவர் தற்பொழுது வித்தியாசமான 80களில் நடிகர்கள் எவ்வாறு இருந்தார்களோ அப்படி வெளிக்கிட்டு தன்னை அலங்கரித்து கண்ணாடியை அணிந்து சிறப்பாக அவர் அந்த மேடையில் என்ட்ரி கொடுத்திருக்கின்றார். அதனை பார்க்கும் பொழுது நடுவர்கள் ஆச்சரியத்தில் அவரை வியந்து பார்த்தார்கள். போட்டியாளர்கள் என பலரும் அவரை பாராட்டியிருந்தார்கள். தன்னுடைய பாடலை பாடிய பின்னதாக தொகுப்பாளினியாக இருந்த அர்ச்சனாவுடன் சேர்ந்து நடனம் ஆடியிருந்தார். அவருடன் சேர்ந்து 2 பேர் அந்த மேடையில் ஆடியிருந்தார்கள். அதனை நடுவர்கள், போட்டியாளர்கள், அங்கு பார்வையாளர்கள் என பலரும் பார்த்து ரசித்திருக்கின்றார்கள். இதன் போது எடுக்கப்பட்ட காணொலியும் வெளியாக பலரை மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கின்ற நிலையில் பாலமுருகன் மற்றும் வீரபாண்டியன் மற்றும் சிறப்பான பாடலை பாடி கோல்டன் சவர் வாங்கிய விஜய் என்ற போட்டியாளருக்கும் பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது பாலமுருகனையும் வீரபாண்டியனையும் அவர்கள் தங்களுடைய கஷ்டம் கடினங்கள் அனைத்தையும் அந்த மேடையில் கூறி தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தினை பெற்றது மட்டுமல்லாது அவர்களுக்கான ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுடைய பாடல்களுக்கும் பல தரப்பிலும் இருந்து ஆதரவுகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஒவ்வொரு வார இறுதியிலும் சரிகமபா மேடையில் இடம்பெறுகின்ற தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.